Recording in progress. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். ஒரு நாளை நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் முடிவுகளில் கர்த்தர் துணை நின்று ஆசீர்வதித்து உங்களை அவர் தாம் நியமித்து வைத்திருக்கின்ற பாதையிலே நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை பாதையானது கெபியின் அனுபவமாகவும் அக்னி சூளையின் அனுபவமாகவும் கரை புரண்டு ஓடுகின்ற எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத வெள்ளத்தின் அனுபவமாகவோ இருந்தாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் இடைப்பட்டு தப்பித்துக் கொள்ள வழியையும் பாதையையும் காட்டி ஆசீர்வதிக்க உள்ளார். வார்த்தை விசுவாசியங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரிடத்தில் அவரின் வார்த்தையில் வைராக்கியம் பாராட்டி ஜெயம் பெற்றதை தியானிப்போம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே நேபுகாத்நேச்சார் தாம் உண்டாக்கின பொற்சிலையை வணங்காதபடியினால் கடும் கோபம் உண்டாகி தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு அக்னியை சூடாக்கி அக்னி சூளையிலே கட்டப்பட்டவர்களாக போடப்பட்டனர். அப்பொழுது தானியேலின் நண்பர்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிப்பார் என்ற உறுதியுடன் கலங்காமல் இருந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் நேபுகாத்நேச்சாரை பார்த்து, எங்கள் தேவன் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உமது கைக்கும் தப்புவிப்பார் என்று கூறுகிறதையும், தேவனும் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் 3 4 அக்னியின் நடுவே உலாவுகிறதை அங்கிருக்கும் யாவரும் காணும்படி பதில் தந்து விடுவித்தார் என்பதை வாசித்து வருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியின் அனுபவங்களாக இருக்கலாம். உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும் என்ற திட நம்பிக்கையுடன் காணப்படுவீர்களானால், தேவனையே சார்ந்து கொள்வீர்களானால், பட்சிக்கிற அக்னியின் அனுபவங்களை, சூழ்நிலைகளை பனி போல மாற்றிட வல்லவராய் இருக்கின்றார் நம் கர்த்தர். கர்த்தராலே உங்களுக்கு எதிராய் இருக்கின்ற சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லவும் முடியும். உங்கள் வாழ்க்கையின் தடைகளாய் இருக்கின்ற மதில்களை தாண்டவும் முடியும் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால், இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசுவை இதுவரையில் அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் அக்னி சூளையின் அனுபவங்களையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமே வரப்போகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை மனிதர்கள் காணும் போது நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தேவனோ மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் நான் உலாவி வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று மோசேக்கு கட்டளையிட்டார். அன்று அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணின தேவன் இன்று உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அழுகை கண்ணீரோடு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் போராடி கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தியே, யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும், கர்த்தர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகின்றார்.
அவருக்காக உங்களை விட்டுக் கொடுங்கள். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கம்பீரித்து பாட்டு பாடி மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்து உங்களை தேற்றப் போகின்றார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் துரத்தி உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலாக பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவர் வாசம் பண்ண உங்களை விட்டுக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளை, புதிய ஒரு வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு காலை வேளையிலும் அருமையான வார்த்தை இந்த நாட்களில் நம்மோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, நீங்களும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஆவியினுடைய இரத்தத்தை பேசினதை பார்க்கிலும் நன்மையான பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் எந்த இடத்திலே இந்த நாட்களில் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு கிட்ட இந்த நாட்களே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த இரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாம் என்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய இரத்தத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஒரு இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் ஒரு விசேஷித்த இரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்குமா. அப்படியான அந்த இரத்தத்திலே ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற காரியம் அங்கே பாருங்கள், அந்த இரத்தம் ஒரு மனுஷனுடைய இரத்தம் அல்ல. அந்த இரத்தம் அந்த நாட்களிலே பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் இரத்தம் குமாரனுடைய இரத்தம் அல்ல, அந்த நாட்களிலே பிதாவினுடைய இரத்தம் கலந்த இரத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் ஆதி காமத்திலே வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் இந்த நாட்களில் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆதி காமத்திலே இந்த வானத்தையும் இந்த நாட்களில் இந்த பூமியையும் திறம்பிரித்தது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் மனுஷர்களை உருவாக்கியும் கடற்கரை மச்சங்களை உருவாக்கியவங்களுடைய ரத்தம் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பேசுமா இருந்தால், நமக்குள்ளே ஒரு நன்மைகளை பேசுமா இருந்தால், அந்த இரத்தம் இந்த நாட்களிலே ஒரு விசேஷித்த இரத்தமாகவும் தெளிக்கப்பட்ட இரத்தமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் குறித்து எபிரேயராக்கம் சொல்லுகிறார், அந்த இரத்தத்திலே நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே வந்து சேருகிற வேளையிலே நம்மை எந்த விதமான தீங்குகளும் நெருக்காதபடி இந்த நாட்களில் இந்த இரத்தம் இந்த நாட்களில் நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மகத்துவமான இரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு விசேஷித்த இரத்தம், அதாவது மனுஷனுடைய பிணிகளை போக்குற இரத்தம், மனுஷனுடைய நோய்களை போக்குற இரத்தம், மனுஷனுடைய வாழ்க்கையை இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிற இரத்தம் இந்த நாட்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான அந்த இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தம் என்றால் ஒரு உடன்படிக்கை இரத்தமாக இந்த நாட்களை கருதப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உடன்படிக்கை என்று சொன்னால் ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் பேச்சினாலே. நோவாவோடு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வானவில்லோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், வானவில்லை இந்த நாட்களில் நாங்கள் தொட்டு கூட இந்த நாட்களை பார்க்க முடியாது, கண்களால் மட்டும் பார்க்க முடியும். எழுத்துக்கள் இந்த நாட்களிலே அழிந்து போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த இரத்தம் இருக்கல்லவா, அந்த இரத்தம் இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே அழிந்து போகாது. அந்த இரத்தம் இந்த நாட்களிலே இன்றைக்கும் உயிருள்ளதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அந்த உயிருள்ள இரத்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் அந்த இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தமாம், தெளிக்கப்பட்ட இரத்தம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நன்மைகளை பேசுகிறது மட்டுமல்ல, தெளிக்கப்படுகிற இரத்தம். அந்த இரத்தத்திலே அவ்வளவு விசேஷித்த தன்மை இருக்குமா இருந்தால், அந்த இரத்தத்திலே வருகிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் விடுதலையை பெற்று செல்லக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த எபிரேயர் ஆக்கத்திலே
தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், அந்த இரத்த திலத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்படியானால் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த இரத்தத்தை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த இரத்தத்தை குறித்து இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களிலே வீணான காரியங்கள் இந்த நாட்களில் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரத்தம் ஒரு விசேஷித்த இரத்தமாக இந்த நாட்களில் இருப்பதனால் அந்த இரத்தத்தை இந்த நாட்களில் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்களும் இன்றைக்கு பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாக இந்த நாட்களிலே இருக்கிறதை, அங்கே அறியப்பட்டு கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களில் நீங்கள் சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள், சுத்திகரியுங்கள். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய நீதியாகிய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரிடத்திலே இந்த நாட்களை வந்து சேர்ந்து கொள்ளப்படுவதற்கு பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இந்த நாட்களை மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு